இப்போ நாங்கள் சிகிரியாவுக்கு என்ட்ரன்ஸில் வந்துட்டோம். அதாவது உள்ளுக்கு இதில் இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 கிலோமீட்டர் நடக்க வேண்டி இருக்கும். என்ன சக்தி, அதாவது இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. மரங்களால் சூழ்ந்து நல்ல ஒரு குளிரை தந்துருக்கு. என்ன நல்லா இருக்குது. அது நாங்கள் விடிய நல்லா கிடையாது, விடிய காலத்தால் வந்ததால இன்னும் செம்மையாக ஆக்களும் வரையில் நல்ல குளிராக இருக்குது. இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இராணுவத்தை வச்சு தான் க்ளீன் பண்ணி கொண்டிருக்கணும். அதாவது ஸ்ரீலங்கன் ஆர்மியை வச்சு தான் இந்த இடம் எல்லாமே துப்புரவாக்கி கொண்டிருக்கணும். இங்கே கூட்டி துப்புரவாக்கி கொண்டிருக்கணும். இந்த இடத்துல ஒரு அருவி ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு. சூழால் நிலத்துக்குள்ளால் செம்மையாக இருக்குது இந்த இடம். சத்தத்தை கட்டுங்க. அதாவது இதில் வாரத்தை முதல் டிக்கெட் எடுக்கணும். பெரியவர்களுக்கு 120 ரூபா. அதாவது 3 பேருக்கும் வந்து துன்சியா ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆள் நிற்கிறார். அவரை கீழே தாமரை பூ கிடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கார டிக்கினம். அதாவது டிக்கெட் கவுண்டருக்கு வந்துட்டோம். டிக்கெட் கவுண்டர் வேற முதலே டிக்கெட் கவுண்டர் இல்லை, டிக்கெட் செக் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். அதில் வேற முதலே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் ஒரு தாமரை தான், தாமரை குளம் சுற்றி சிகிரியாவை சுற்றியே தாமரை குளம் தான் இருக்குது போல. ஆமாம், உள்நுழைவு. இதை பார்த்தீங்களே எப்படி இருக்கின்ற தாமரை குளம். அந்த இடத்துல டூரிஸ்ட்டுக்கெல்லாம் கைடு பண்ணி கொண்டிருக்கணும்ல. இதுவும் சிகிரியாவை சேர்ந்தது தான். அதாவது ஒரு கோட்டை இருந்த இடம். இது வந்து அழிக்கப்பட்டு விட்டு, அதாவது எத்தனாம் ஆண்டு காலங்களில் இருந்து செங்கல்லால் கட்டின இந்த கோட்டை எத்தனாம் ஆண்டில் கட்டின நீர் பூங்கா உண்டா. செம்ம லொக்கேஷன் ஐயா. blah blah. Now I will take one of these for both of you. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சரியாக சிகிரியாக குன்றை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குங்க. இந்த இடத்துலேருந்து பார்த்தாலே தெரியுது வடிவை சிகிரியாவுக்கு நாங்கள் வந்துட்டோம்ண்டு. ஆனால் என்ன வெயில் இப்போ வந்துட்டுது. முதல்ல அந்த மரங்களுக்கு இல்லாத வரைக்கும் நல்லா இருந்தால் இப்போ வெயில் வந்ததால் எங்களை போட்டு சாக்கொள்ளுது வெயில். அதாவது நாங்கள் இப்போ வந்து சிகிரியாக்கிட்ட வந்துட்டோம். அந்த வெயில் தான் எங்களை போட்டு சாக்கொள்ளுது. என்னென்னா இது வந்து அதாவது காசியப்பன் வந்து தனது தந்தை இறக்க செய்து துத்தகை முனுக்கு பயந்து வந்து இருந்த இடமா தான் சொல்லினோம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா ராவணன் கோட்டைன்னு சொல்லினோம். எங்களுக்கு உண்மையிலேயே இந்த வரலாறு என்னென்னு தெரியல. ஓகே, நாங்கள் இப்போ சிகிரியாவுக்கு போவோம். இந்த சின்ன இடத்த பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு ஓல்டு கல்ச்சர், அதாவது பழைய காலத்து விதிமுறைகளை பின்பற்றியே நான் இந்த இடம் நடந்திருக்குது. எத்தனை நேரம் இந்த இடத்துல இந்த போஸ் எடுக்க போய் நம்ம பின்னே காய்ச்சல் நம்ம மேலே செம்மையாக இருக்கும் போல். முதலாக வாரேன்.
இதுலேயே நிறைய படிகள் இருக்குது போல. எக்ஸீட்டுக்கு மட்டும்தான். மேலே போயிட்டான். இப்போ சிகிரியாண்ட ஒரு அரைவாசி திட்டம், சாரி காவாசி திட்டத்துக்கு வந்துட்டோம். இதில் இருந்தே வெளியில் மலைகள் எல்லாம் படியாக தெரியுது. பார்ப்போம், என்ன மாறிட்டு தான் மிச்சம் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து களைச்சி போயிருக்கணும். உங்களோட வந்தவரும் களைச்சி போயிருக்கிறாரு. என்ன மாதிரி ஃபீலிங் உங்களுக்கு? என்ன கலைக்கல உங்களை தான் கலை வாங்க போயிடுவோம். எனக்கு ஓகே ஓகே. ஐயா சிங்கத்தின் கால் அமைப்பில் இந்த இடம் கட்டியிருக்கின்ற எல்லாமே ஒரு பாறையில் செதுக்கின ஒரே ஒரு பாறையில் தான் நுகலாம் இருக்கின்ற. மேலே ஏறப்போம். அடுத்தது வந்து இதில் இருந்து மேலே ஏறணும். என்ன இதில் பார்த்தீங்களே பாடி எப்படி புத்துண்டு வச்சிருக்கேன். இந்த பிடியும் இல்லாட்டி கீழே விழ வேண்டியா என்ன? More than 3/4 like that, 2 permanent steps. Last part without a step. Adventure, rock climb and very funny. That's a lot of young people like. பார்த்தீங்களே இந்த ஏறி வார பாதையில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு குளம் மாதிரி ஒரு செட்டப் கிடையாது. இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு மேலேயும் குளம் செட்டப்புகள் நிறைய கிடையாது. அதையும் காட்டுறேன். மேலே வந்துட்டோம். இப்போ அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் மேலே வந்துட்டோம். சூரியன் பார்த்திங்கன்னா வெயிட் பாரு. அதாவது பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ மேலே வந்துட்டோம். சூரியனும் செம்ம வெக்கி அடிச்சு கொண்டிருக்கு மேலே. இது வந்து குளிர் பிரதேசம் இல்லை தானே, தம்புள்ள வந்து அதால் நல்ல வெக்கி அடிச்சு கொண்டிருக்கு. 100ல் பார்த்திங்கன்னா ஒரு 20 விதமான ஆக்கள் வெளிநாட்டர் தான் வந்திருக்கணும் இந்த இடத்துக்கு. பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுகளையும் இங்கே சுற்றியுமே ஆறுகள், குளங்கள், மலைகள், காடுகள் எல்லாத்தையும் பார்க்க ஒரு ஆசையாக இருக்குது. அதாவது இயற்கையால் எல்லா இடமுமே நிறைஞ்சிருக்கு. அதையும் காட்டுறவங்களுக்கு வாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா கடைசி எண்ட் பாயிண்ட், அதாவது சிகிரியாண்ட எண்ட் பாயிண்ட். இதுதான் அந்த இடத்துல சொட்டொன்று எடுத்து கொண்டிருக்கேன். பாவம் அது விழுந்து எந்த நேரமுமே இந்த இடத்துல துப்புரவு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கேன். பார்த்தீங்களா, அந்த மண் ஒன்றையும் படியில் விட்டு அந்த வழுக்கி விழாமல் துப்புரவு செய்து கொண்டிருக்காங்க. என்ன வியூ ஐயா! காடுகள், மலைகள், ஆறுகள். இது வந்து கிரனைட் தானே, என்ன பொலிசிங் இல்லை கிரனைட். பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த மேலே, அதாவது மலை குன்றுக்கு மேலே தண்ணி ஊற்றி எடுத்த ஒரு குளம் இருக்குண்டா நம்புவீங்களே. இந்த இடத்துல அப்படி தான் இருக்குண்டா. அதில் ஆக்களை மிதிக்கு நம்ம சைடில். அப்போ நாங்கள் வந்த பாதை பார்த்தீங்கள்டா இஞ்சால தான் இருக்குது. நான் காட்டுறேன் அதையும் உங்களுக்கு. நாங்கள் நடந்து வந்த பாதையை பார்த்தீங்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் நடந்து வந்த பாதை. அங்கே இருந்து இங்கே வந்துட்டோம். குளத்துக்கு போவோம் வாங்க. என்ன ஐயா, மலைக்கு மேலே குளம்ன்றது நம்ப முடியாத கதை தான். ஆனால் நிஜத்திலே இருக்குது. என்ன குளத்தடியில் நிற்கிறோம். ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிடு. இங்கே இதில் சின்ன பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அப்படி ஆடிக்கொண்டிருக்கணும்.
இந்த என்ன அமைப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்களா இந்த கீழே நின்று பார்த்தா தான் இது கோட்டையண்டே அந்த ஒரு லுக்கை தருதுங்க. என்ன அப்படி களைச்சிட்டிங்களோ? இந்த சின்ன குழந்தை ஒன்று விளையாடி கொண்டிருக்கிறாங்க. நீங்கண்டா ஏறிட்டு எல்லா இடமும் பார்த்துட்டோம். ரங்க போகிறோம். ஹாய். இந்த பார்த்தீங்களே எப்படி ஒரு இடமான் எப்படி இடம் குத்துண்ட விழுந்தா சரி ஐயா. அது இவட்ட 23ஆம் புலிகேசின் அங்கோ ஆளை பாத்தியா துபாய் இளவரசர் மாதிரி இருக்குது. அதுதான் ராக் ஃபோர்ஸ் ஐயா. அது சீரியாவை நாங்கள் அங்கேருந்து பார்க்குறோம் அந்த வியூன்ற அந்த படம். ஓ அது இதை விட ஈஸி ஏறுறாரு. நீங்கள் வருங்க நாங்கள் போகிறோம். இல்லை ஏற்றிக்கொண்டே விடும் ஏற்றிக்கொண்டே விடும் ஏறத வேலை ஏற்றிக்கொண்டே விடும். அது அதோட ஏறி பார்க்கலாம். இல்லை நீங்கள் சிகிரியாவை அங்கே நின்று பார்க்கலாம். அதை இங்கே நின்று பார்க்கலாம். இந்த அதிலை மக்கள் நின்று இந்த சிகிரியாவை அழகாக ரசிக்கலாம். எப்படி இருக்கு அப்போ உங்களுக்கு இந்த இடம்? சொல்லுங்க. நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க, நாங்கள் நடந்து வரது எடுத்துக்கிங்கன்னா போனால் ஊற்றி போவோம். என்ன எப்படி இருக்குன்னு கேட்டது ஒரு குற்றம். குற்றம் செம்ம வியூ. அப்படி இங்கால பாறைகள், இங்கால மலைகள், இங்கால வெள்ளக்காரர்கள். பார்த்தீங்களே நாங்கள் ரங்குற நேரம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏறி கொண்டிருக்கிறோம். இந்த சறுக்கி கொண்டு போகலாம். சறுக்கலாமா அமைதியில் இங்கே இந்தாச்சு கேட்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து அந்த மேலே போனால் நாங்கள் வந்து சிகிரியா ஓவியங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குங்க. சுற்றி போதில்லை. அது வந்து உள்ள ஃபோட்டோ எடுக்க தடையன்றதால நான் காட்ட விரும்பல. நாங்கள் கீழே ரங்குவோம் திருப்பி. என்ன இதை பார்த்தீங்களே இரும்பு கேடர் ஓட்டு. இது வந்து நல்ல பாதையாக இருக்குது. சரி சமன ரங்குற பாதை கொஞ்சம் இறைச்சிடலாம். சரி மக்களே, இப்போ நான் சீரியாவை ஃபுல்லாக காட்டியிருப்பேன். இந்த இடத்துல இருந்து சீரியா கன தூரம் நடந்து போகணும். அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். அடுத்தது எப்படியும் எங்களோட ஊரில் இருக்கிற காணொலியை தான், சமையல் காணொலி தான் கட்டாயம் பெறும். இதோட வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு லைக்கே பண்ணி விட்ருவோம்.